அவர் என்ன சொன்னார்னா, முத்துக்குமாரை கொலை செஞ்சவன் வந்து என்னைய பார்த்தான். அவன் வந்து என்னைய பார்த்துட்டு போனான். வெறும் 20,000க்கு தான் கொலை செஞ்சானா முத்துக்குமாரை. என்ன செய்யறது, நான் மன்னிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இதில் பேசினவரும் வேற யாரும் இல்லை, நாம் தமிழர் கட்சி இயக்கமாக இருக்கும் சமயத்தில் மாவட்டங்களுக்கான மாணவர் அணி பொறுப்பாளராக தான் இருந்திருக்காரு. இவரும் புதுக்கோட்டையில் இருந்திருக்காரு. முத்துக்குமாரை கொலை செஞ்சவன் வந்து என்னைய பார்த்தான். அவன் வந்து என்னைய பார்த்துட்டு போனான். வெறும் 20,000க்கு தான் கொலை செஞ்சானா முத்துக்குமாரை. என்ன செய்யறது, நான் மன்னிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சி, பயங்கரமான அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த அதிர்ச்சியை வந்து என்னால் ரீகால் பண்ணி கூட பார்க்க முடியாது. சுபா முத்துக்குமாரை கொன்றவர்களுக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு? என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? சீமான் அவர்கள் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலைவர் பிரபாகரனை நேரடியாக சந்திச்சிருக்காரு. புலிகளிடம் ஆயுத பயிற்சி பெற்றிருக்காரு. ஈழ போறப்ப அதிகப்படியான உதவி தமிழ்நாட்டில இருந்தே செஞ்சிருக்காரு. தலைவர் பிரபாகரன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள வீரப்பனுக்குமே அதிகப்படியான உதவி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் இவர் செய்யலங்க, இதெல்லாம் உண்மையில் செய்தவர் சுபா முத்துக்குமார். சீமான் மீது கண்மூடித்தனமாக அதீத பற்று வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. முத்துக்குமார் புலிகளிடம் 5 ஆண்டுகள் நேரடியாக பயிற்சி பெற்றவர். பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமானவர். இந்த பக்கம் சீமான் என்ன பண்ணார்? எத்தனை நாள் புலிகளிடம் இருந்திருப்பாரு? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஈழ பிரச்சனையில் ஈழ மக்களுக்கு நேரடியாக உதவி செய்தவர் சுபா முத்துக்குமார். இந்த பக்கம் சீமான் என்னென்ன உதவிகள் செய்தார்? ஈழத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலையும் வீரப்பனை நேரடியாக சந்தித்து வந்தவர் சுபா முத்துக்குமார். எந்த அளவுக்கு தெரியுமா? காவிரி பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கு வீரப்பன் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்த திட்டமிட்டார். அந்த ஆபரேஷனுக்கு ஜெயிலிலிருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் இந்த சுபா முத்துக்குமார். அப்புறம் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தினதுக்கு அப்புறம் வீரப்பனார் அவர்கள் வச்ச டிமாண்ட் என்ன தெரியுமா? ஜெயிலில் இருக்கிற இந்த சுபா முத்துக்குமாரை விடுவிக்கணும். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, சுபா முத்துக்குமார் ஒரு அத்லட்டாக இருந்திருக்காரு. ஈழ போராளிகளுக்கும் தமிழ்நாட்டு போராளிகளுக்குமே ஒரு பாலமாக செயல்பட்டிருக்காரு. சுபா முத்துக்குமார் தமிழ் மக்கள் ஈழத்திற்காக இவ்வளோ பாடுபட்டிருக்க அந்த சமயத்தில் சீமான் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா? பாஞ்சாலங்குறிச்சி படம் எடுத்தார், சிங்கள பெண்ணை வச்சு தம்பி படம் எடுத்தார், பாவனா மேனனை வச்சு வாழ்த்துக்கள் படம் எடுத்தார். அப்போ இதில் யார் ரீல் யார் ரியல்ன்றதை சிந்திச்சு பார்க்கணும். இதை கவனிங்களா? அப்போ சுட்டு பழகிட்டு ஒரு சோர்வான அண்ணா என்னப்பா, இப்போ இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமாம், அது இங்கே சொல்லாத அங்கே போய் சொல்லு. இப்போ இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமாம், அது இங்கே சொல்லாத அங்கே போய் சொல்லு. சீமான் இங்கே சொன்னாலும் அங்கே சொன்னாலும் அது பொய் தாங்க. ஏன் தெரியுமா? சீமானுக்கு முன்னாடியே 5 ஆண்டுகள் சுபா முத்துக்குமார் புலிகளிடம் பயிற்சி பெற்றிருக்காரு. சுபா முத்துக்குமார் புலிகளிடம் இருக்கும்போதே AK-74 துப்பாக்கிலாம் பயிற்சி பெற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் சினிமாக்காக போயிட்டு சினிமா படப்பிடிப்புக்காக போன இவர் முதல்ல AK-74 பயன்படுத்தி இருப்பாரா?